السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا شفيعنا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت معلما صدق رسوله النبي الكريم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சி முறித்தானது. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமானார் முஹம்மதே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை சற்றும் பிசராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் மேலும் குறிப்பாக முக்கியமாக இவ்வவையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய ஆசான் ஷேகுல் ஜாமி ஹதரத் முதல் கொண்டு அனைத்து ஹதரத் அவர்கள் மீதும் மேலும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான படைப்புகளை படைத்திருந்தாலும் அதில் ஆக மிக சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருட்களையும் இந்த மனிதனுடைய நலவிற்காகத்தான் படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு என்ன தேவை என்று கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கென்று சந்தோஷம் தரக்கூடிய பல உறவுகளை வைத்திருந்தாலும் அல்லாஹு தஆலா முதலில் அறிமுகப்படுத்திய ஒரு உறவு என்று சொன்னால் ஆசிரியர் மாணவருடைய உறவுதான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்: வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களின் பெயர்களை நாம் கற்று வைத்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஆசிரியராகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மாணவராகவும் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே வல்ல ரஹ்மான் தன்னை ரப்பு என்று அறிமுகப்படுத்துவதே ஒரு ஆசிரியர் என்று அறிமுகப்படுத்தும் கோணத்தில் தான் முதல் படைப்பை சிறந்த படைப்பாக படைத்த நோக்கமே இவர் ஒரு மாணவர், நான் தான் இவர் கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கருத்தில் கொண்டுதான் வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆசிரியர்களின் மகத்துவத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே பேசுகின்றான். அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் இவ்வாறாக கூறுவான்: யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். உங்களிலே நான் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவேனே, ஆனால் ஒன்று அவர் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லது அவர் மார்க்க கல்வியை கற்று அதை பிறர் கற்பிக்கக்கூடிய ஆலிமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியர்களுடைய சிறப்பை பற்றி பலவிதமாக பல இடத்திலே கூறி இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் இவ்வாறாக சொல்வார்கள்: இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆசிரியராக இருப்பவர்களுக்கு பெரும் ரஹ்மத்தை செய்கின்றான். வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வுடைய வானவர்களும் மேலும் அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, மேலும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளையும் ஹத்தா நம்லதி ஃபீ ஹுஜ்ரிஹா, எந்த அளவுக்கு எனில் ஒரு பொந்திலே இருக்கக்கூடிய எறும்பு உட்படை, ஹத்தல் ஹூத்தி, கடலிலே இருக்கக்கூடிய அந்த மீன் உட்பட அனைத்துமே ஒரு ஆசிரியருக்காக பாடம் நடத்தக்கூடிய மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசான்களுக்கு ஆசிரியர்களுக்கு அனைத்து வஸ்துக்களும் துஆ செய்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த உலகத்திலே அனுப்பக்கூடிய அந்த அனுப்பிய தருணமே ஒரு ஆசிரியராகவும் அவருடைய உம்மத்தினர்கள் அனைவர்களும் அவருக்கு ஏற்ப மாணவர்களும் அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கின்றான். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு தலை சிறந்த ஆசிரியராகத்தான் அனுப்பினான். ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள்: இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியராகத்தான்.
உங்களிடத்திலே நல்ல சொற்களை கற்றுத் தருவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வும் ஆசிரியர்கள் மகத்துவத்தை பற்றி பல இடங்களிலே சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசிரியர்களின் சிறப்பை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர்களுடைய சிறப்பை உணர்ந்து, இந்த ஆசிரியர்களுடைய மகத்துவத்தை புரிந்து, இந்த ஆசிரியர்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்தவர்கள் தான் அன்று காலம் முதல் கொண்டு இன்று காலம் வரை உச்சத்தை தொட்டவர்கள். மிகப்பெரிய இமாம்களாக இருப்பார்கள். அவருடைய பின்ரகசியத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆசிரியருக்கு காதிமாக இருப்பார்கள், அல்லது ஒரு ஆசிரியத்திலே துவாவை பெற்ற ஒரு சாலிஹான மாணவராக இருப்பார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்கள் இருக்கும் வீட்டின் பக்கம் கூட காலை நீட்ட மாட்டார்களாம். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மகத்துவத்தை புரிந்து காலை நீட்டால் எங்கு என்று இல்மு சென்று விடுமோ என்று அச்சத்தின் காரணமாக ரொம்ப சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஆசிரியர் கண்ணியம் இழந்துவிடக் கூடாது. ஆசிரியர் எப்போதும் உயர்ந்தவர்கள் தான். ஆசிரியர் நம்பரை ஆசிரியர்கள் நம்மை சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்பவர்கள் என்று ஒவ்வொரு கோணத்திலையும் அவர்கள் புரிந்த வண்ணமாக இமாமுல் ஆதம் அடுத்த அடியை மிகவும் கவனமாக வைப்பார்களாம். அவரை பின்பற்றி அவர்களுடைய முதல் மாணவரான அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய சட்டமேதை. 30 வருட காலம் ஈராக்கிலே ஒரு காதியாக பல மக்களை நேரான பாதைக்கு வழிநடத்தியவர்கள் அவர்கள். இந்த அளவுக்கு இவருக்கு சிறப்பு எங்கிலிருந்து கிடைத்தது, அவர் எந்த அளவுக்கு என்ன படித்தார், எங்கு சென்றார், என்ன செய்தார் என்று அவருடைய சட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய சட்டத்திலே மிக முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களோடு இரவையும் பகலையும் கழிப்பார்கள். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு என்ன தேவையோ, தண்ணீரா, உணவா, அல்லது காலை அமுக்க வேண்டுமா, இப்படியாக என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து தேவைகளும் இமாமுல் ஆதம் அவர்களுடைய மாணவரான அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி செய்து கொடுப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இன்று வரை பேசக்கூடிய அவரும் ஒரு கருத்தை சொல்வார், இல்லை இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்று ஃபிக்ஹ் கிதாபிலே அவரும் சட்டம் சொல்லக்கூடிய மேலே என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் பின் ரகசியம் ஆசிரியருக்கு அவர் கொடுத்த மகத்துவத்தை பற்றி உணர்ந்ததின் காரணமாகத்தான், ஆசிரியர்களை அவர்கள் மிக உன்னதமான என்று கருதியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அவருக்கு மேன்மைப்படுத்தினார். போன வாரம் கூட பெரிய ஹஜ்ரத் அவர்கள் பாடத்திலே சொல்லி காட்டினார்கள். புகாரியுடைய கிதாபை நடத்தும் பொழுது புகாரி இமாம், இப்போ புகாரி கிதாப் என்று சொன்னால் குர்ஆனுக்கு அடுத்து உள்ள அந்தஸ்தில் உள்ள தரஜாக்களில் உள்ள ஒரு சிறந்த கிதாபு தான் புகாரி கிதாப். புகாரி கிதாப் என்று சொன்னாலே அதில் வந்த ஹதீஸ் என்று சொன்னாலே அது சஹீஹ் தான், அதை அமல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் கருத்தில் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய அந்த கிதாபின் பின் ரகசியம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் அவர்கள் பாடத்தில் அழகாக சொல்லி காட்டினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடத்தில் அமரும் பொழுது உஸ்தாதுகளுடைய கோரிக்கை, ஒரு உசூலுல் ஹதீஸ் என்ற கிதாபை யாராவது எழுத நல்லா இருக்குமே என்று உஸ்தாதுடைய ஆசையாம். உஸ்தாதுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். ஆசிரியர்கள் ஆசைப்பட்டார்கள், அதை கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன் என்று ஒரே நோக்கத்தோடு ரொம்பவும் மிகவும் இரவும் பகலும் உடைத்து ஒரு உசூலுல் ஹதீஸ் என்ற கிதாபை தொகுத்து கொடுத்தார்கள். இன்று வரை அந்த ஹதீஸ் கிதாப் ஓதப்படுகின்றது, கியாமத் வரை ஓதப்படும். இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் கொடுத்த ஆசிரியருக்கான கண்ணியமும் அவர்கள் ஆசிரியருடைய அந்த சொல்லி மதித்து ஆசிரியரை எப்படியாவது மகிழ்ச்சி படுத்த வேண்டும், ஆசிரியருடைய துஆவை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று தான் கருத்தில் கொண்டுதான் இந்த வேலையை அவர் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அல்லாஹ் தஆலா அவருடைய புகழை மேல்வோங்கி வைத்திருக்கின்றான். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், தலை சிறந்த ஒவ்வொரு இமாமும், தலை சிறந்த ஒவ்வொரு ஆலிமும் அவர்கள் எல்லாம் எங்கிலிருந்து இப்படி வந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் துஆவோ அல்லது ஒரு ஆசிரியர் ஹிதமத்தாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாம் கண்கூடாக பார்ப்பது உண்டு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உஸ்தாதுகளும் ஒரு வாரத்திலே பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு நாளிலே கண்டிப்பாக அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய உஸ்தாதின் கருத்து இப்படி இருந்தது என்று நமக்கு விளக்கம் தரும்போது சொல்லித் தருவார்கள். இவருடைய உயிரிழப்பின் காரணமும் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்லி தருவார்கள். ஷேகுல் ஜாமி இப்படி சொன்னார்கள், மர்ஹூம் அப்துல் ரஹ்மான் ஹதரத் இப்படி சொன்னார்கள், அப்படியாக ஒவ்வொரு உஸ்தாதுகளும் சொல்வார்கள். அவர்கள் ஆசிரியர்கள் மதிப்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்கள் இப்படி போன்ற சிறப்பான உஸ்தாதுகள் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, எந்த அளவுக்கு நாம் ஆசிரியர்கள் மகத்துவத்தை புரிந்திருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு ஆசிரியருடைய அந்த கண்ணியத்தை நாம் புரிந்திருக்கின்றோமோ, அப்போதுதான் நாளைய சமுதாயம் நம்முடைய சமுதாயமாக ஆகும். நமக்கெல்லாம் ஆசை இருக்கலாம், பெரிய ஆலிமாக ஆக வேண்டும், தலை சிறந்த ஆலிமாக ஆக வேண்டும். அதற்கு ஒரேபடி ஆசிரியருடைய துஆவை பெற்று ஆசிரியருடைய பணிவிடை செய்து நெருக்கமான மாணவர்கள் ஆகுவதுதான். எங்கள் ஊரிலே அல்லாஹ்வின் கிருபையால் பல ஆலிம்கள் இருக்கின்றார்கள். அதிகமான ஆலிம்கள் மண்பையை சார்ந்தவர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆலிம்களிடத்திலே நான் மதரசாவுக்கு போறேன் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீ எது செய்யறோ இல்லையோப்பா, ஆசிரியரிடத்தில துவா வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லா ஆசிரியர்களும் துவா வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லக்கூடிய பழக்கம் எங்கள் ஊரிலே சார்ந்த மண்பைகளான ஆலிம்களுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். ஆசிரியர் அவர்கள் நிசாரபாயுடைய பேரு, சதாம்பாயுடைய பேரு, அத்தாவுலாவுடைய பேரு, இப்படியெல்லாம் ஹஜ்ரத் அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். இவருடைய வாழ்க்கை எல்லாம் எங்களுடைய ஊரிலே அல்லாஹ் தஆலா மிகவும் செழிப்பாக வைத்திருக்கின்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆசிரியருடைய துஆவை அவர் வாங்கியதுதான். இன்னும் பல ஆலிம்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நீ என்ன செய்யறியோ எது செய்யறியோ ஆசிரியருடைய துஆவை எப்போதும் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆசிரியருக்கு எப்போதும் கண்ணியம் தாருங்கள் என்பதாக பல இமாம்கள் பல ஹஜ்ரத்துகள் எங்களிடத்திலே கூறி இருக்கின்றார்கள். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் உயர வேண்டும் என்று சொன்னால், உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி ஆசிரியருடைய கண்ணியத்தை புரிந்து நடப்பதுதான். தாயின் கருவறையும் ஆசிரியரின் அந்த பாட அறையுமே நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு அறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அதில் நாம் இருக்கும் காலம் எல்லாம் சுகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதை விட்டு வெளியே வரும் காலம் எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். எப்போது குழந்தை தன்னுடைய தாயின் கருவறை விட்டு வெளியே வருகின்றதோ அந்த காலம் முதல் கொண்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். எப்போது ஆசிரியருடைய பாடறையை விட்டு எப்போது நாம் வெளியே செல்கின்றோமோ அப்போதெல்லாம் யாராவது இடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். இதற்கு எல்லாம் ஒரே வழி, நாம் ஆசிரியருடைய மகத்துவத்தை புரிந்து நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மாத்திரமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறப்பை எப்படி புகாரி இமாமுடைய சிறப்பாக அல்லாஹ் உயர்த்தினானோ, எப்படி இமாமுல் ஆதம் அவர்கள் காலை நீட்டுவதற்குள் அச்சப்பட்டு உஸ்தாத் அவர் இருக்கிறார் என்று சொன்னார்களோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய சிறப்பை உயர்த்துவான். ஒவ்வொரு இமாம்களின் சிறப்பை அல்லாஹ் தஆலா எப்படி உயர்த்தினானோ அப்படி அல்லாஹ் தஆலா நம்முடைய சிறப்பை உயர்த்துவான். அந்த அடிப்படையிலே வல்ல ரஹ்மான் இந்த ஓதும் காலம் மட்டும் அல்லாமல் ஓதி முடித்ததற்கு பின்போம் ஆசிரியருடைய துஆவை ஆய்வுகள் முழுவதும் பெற்ற நல்ல நன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.